கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இன்று ஞாயிறு விடுமுறை தினம் வேறு, அதனால் மக்கள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். அங்கிருந்து விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், உங்கள் விவரம். குமார், வணக்கம். அதாவது கன்னியாகுமரியில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் வழக்கமாக அதிகமாகவே காணப்படும். தற்போது கார்த்திகை மாதம் சபரிமலை சீசன் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் 3 மாதத்திற்கு கன்னியாகுமரியில் ஐயப்ப பக்தர்களின் வருகையானது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மேலும் சபரிமலையில் உள்ள ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் அதிகரித்துள்ளது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அங்கிருந்து தரிசனம் முடித்துவிட்டு கன்னியாகுமரிக்கு வந்து முக்கரன் சங்கமத்தில் புனித நீராடி பகவதி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இதனால் அடுத்த மாதம் ஐயப்ப சீசன் அதிக அளவில் இந்த சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் வருவதை தொட்டி இங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்தனர். மேலும் அவர்கள் முக்கரன் சங்கமத்திலும் புனித நீராடினர். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் வருகையால் முக்கரன் சங்கமம் கன்னியாகுமரி கடற்கரை சாலை கன்னியாகுமரியின் பிற பகுதிகளிலும் களை கட்டியுள்ளது. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. பிரின்ஸ், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.